நான் 3 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். 2011 வரும்பொழுது எனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரிந்திருந்தது. இதனால் நான் கூடிய வகையில் என்னுடைய பெற்றோர்களுடனும் என்னுடைய அண்ணாவுடனும் நான் தமிழில் மட்டுமே உரையாடி வந்திருந்தேன். நான் ஒரு 6 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். அதற்கு பிறகு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மட்டுமே நான் தமிழ் பாடசாலையில் சேர்ந்து தமிழை ஒரு பாடமாக கற்றேன். காலை எழுந்தவுடனேயே இந்த சனிக்கிழமை நான் பாடசாலைக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு ஓடினீர்களா, அல்லது இன்றைக்கு போகாமல் விட்டால் நல்லது, வீட்டில் இருந்தால் டிவி பார்க்கலாம் அல்லது போனுடன் நோண்டி கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன்? அது இந்த தமிழ் மொழியை கற்பதும் பரீட்சைகள் படிப்பதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்று நான் கருதுகிறேன். மொழி பரீட்சை என்பதால் மனப்பாடம் செய்ய முடியாது, அதற்கென பயிற்சி செய்வதும் கடினம்தான். எனவே அந்த மொழி ஆளுமையை வளர்த்து கொண்டு அந்த மொழியுடன் பரிச்சயமாக இருந்தால்தான் நம்மால் பரீட்சையை சிறப்பாக செய்ய முடியும். எனவே என் ஆசிரியர்கள் என் தமிழ் ஆளுமையை வளர்க்கும் பொழுது நான் பரீட்சையிலும் சிறப்பாக செய்ய முடியும், பரீட்சை செய்தால் நன்றாக செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்து நான் பரீட்சையாக நான் முதல் தடவை நான் பேச்சு போட்டி செய்யும் பொழுது அதை பாடமாக்கும் விதம் எனக்கு மிகவும் மெக்கானிக்கல் மாதிரி தான் இருந்தது. ஏனென்றால் நான் அதை பகுதி பகுதியாக வாசித்து பாடமாக்கி சொல்லுவதெல்லாம் எனக்கு புதுமையாக இருந்தது. இதனால் நான் என்ன ஒரு இயந்திரமாக பாவித்துதான் நான் அதை பாடமாக்கி இருந்தேன். நான் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கும் 3 ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலைய மாணவர்களை இப்போது இணைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னிலிருந்து இடது பக்கத்தில் மோனோலில் அல்லது யூடியூபில் பார்க்கும் நேர்களுக்காக சொல்லுகிறேன். இங்கே வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு பார்க்க முடியாது இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் வாலிப்பட்டிகள் மூலமாகவும் இணையதளங்கள் வழியாகவும் செல்லிட தொலைபேசிகள் மற்றும் செயல்கள் ஊடாகவும் இணைந்திருக்கும் நேர்களை மீண்டும் அன்புடன் வரவேற்று இணைத்துக் கொண்டே இந்த மாணவர்களை இப்போது அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறோம். எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் மூவர், முதலாம் அவர் கவின் கார்த்திக் ரிச்சர்ட்ஸ். வணக்கம் கவின். வணக்கம். மற்ற எனக்கு அண்மையில் இருக்கிற இந்த மாணவி ரைனா நெட்டி பாஸ்கரன். வணக்கம் ரைனா. வணக்கம். வணக்கம். மூன்றாம் அவர் யாழினியன் ஜெயசிதரன். வணக்கம் யாழினியன். வணக்கம். சிறப்பு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடிந்தது சிறப்பு. உங்கள் குரல் பெருமையாக வருகிறது. நீங்கள் உரத்து பேசவில்லையா அல்லது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா சிறப்பா என்பது தெரியவில்லை. கொஞ்சம் உரத்து பேசுங்கள். இளம் இன்னமுமே 11 வயதில் இருக்கும் மாணவர்கள் என்று நம்புகிறேன். கொஞ்சம் உரத்து பேச வேண்டும். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொண்டதில் வைகம் கவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை பெருமை கொள்கிறது. முன்னணி மாணவர்களாக இந்த HSC என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழக முக வகுப்பில் சிறப்பான சித்திகளை பெற்றிருக்கிறீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே நாங்கள் மாணவர்களோடு பேசலாம். கவின், உங்களிடமிருந்து ஆரம்பிப்பது சிறப்பு என்று நம்புகிறேன். கவின், சொல்லுங்கள், இந்த HSC என்று சொல்லப்படுகிற போது இந்த தேர்வை பற்றி உங்கள் உணர்வு எப்படி இருந்தது? நீங்கள் இந்த தேர்வுக்கு போகிற போது தேர்வு எழுதிய பின்னர் எப்படி சிறப்பு சித்தியை பெற்றுக் கொள்வோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா என்று கேட்பதற்கு முன்னர், கவின் கார்த்திக் ரிச்சர்ட்ஸ் என்பவர் யார்? Who is this person? நான் தற்பொழுது எப்பிங் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹோம்புஷ் தமிழ் பள்ளியில் தமிழ் படிக்க தொடங்கினேன். பிறகு நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்து எழுதினேன். மிக சுருக்கமாக சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் மற்றவர்களிடம் அவர்களது அறிமுகத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் மேலே போகலாம். ரைனா, சொல்லுங்கள். ரைனா நெட்டி பாஸ்கரன் என்பவர் யார்? நான் ஸ்ட்ராத்ஃபீல்ட் பெண்கள் உயர்தர பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறேன். நான் ஹோம்புஷ் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2ஆவதிலிருந்து தமிழ் படித்துக் கொண்டு வருகிறேன். சரி, அப்படியே சொல்லுங்கள் யாழினியன். நான் சிட்னி தொழில்நுட்ப ஆண்கள் பாடசாலையில் படித்து வருகிறேன். நான் பாடல் வகுப்பில் இருந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து வருகிறேன். சிறப்பு. இது ஒரு சுருக்கமான அறிமுகமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஹோம்பிஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்கள். மிகுந்த செழுமைமிக்க ஒரு கல்வி பாரம்பரியம், பின்னணி, நீண்டகால பின்னணி என்பது ஒன்று, அந்த சூழ்நிலை என்பது இன்னொன்று. அவற்றை பற்றி நாங்கள் விவரமாக பேச வேண்டும். நான் யாழினியிலிருந்து இந்த கல்வியை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒரு இளம் பிள்ளையாக இந்த நாட்டுக்கு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்தபோது உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தது? நீங்கள் எப்படி இந்த தமிழை தொடர்ந்து தமிழாக வைத்திருந்தீர்கள்? இங்கே ஆங்கில பின்னணியில், ஆங்கில சூழலில், எல்லா விடயங்களுமே ஆங்கிலத்தில் நடக்கிற போது உங்கள் தமிழ் செழுமையாக எப்படி இருந்தது? தமிழ் கல்வி நிலையத்துக்கு போன அந்த ஆரம்ப காலம் ஒரு
ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னதாக இருக்கும் என்று நம்புகிறேன், அல்லது அதுக்கு முன்னதாக இருக்கலாம். எத்தனை வயதில் இந்த நாட்டுக்கு வந்தீர்கள்? ஒரு தமிழ் சார்ந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் யாழினியன். நான் 3 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். 2011 வரும்பொழுது எனக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரிந்திருந்தது. இதனால் நான் கூடிய வகையில் என்னுடைய பெற்றோர்களுடனும் என்னுடைய அண்ணாவுடனும் நான் தமிழில் மட்டுமே உரையாடி வந்திருந்தேன். பின்னர் தமிழ் பாடசாலைக்கும் ஆங்கில பாடசாலைக்கும் என்னுடைய பெற்றோர்கள் என்னை செல்ல தூண்டினதன் பின்னர் நான் 2 பாடசாலைகளுக்கும் சென்றேன். அங்கே சென்ற பின்னர் மட்டுமே நான் ஆங்கிலம் படிக்க தொடங்கினான். அது மட்டுமின்றி வீட்டில் தமிழில் பேசுவதனாலும் தமிழ் பாடசாலைக்கு செல்வதனாலும் நான் தமிழை மேலும் இலங்கையில் இருப்பவர்களை போலவே படிக்க தொடங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் புத்தகங்களையும் வாசிக்க தொடங்கினான். தமிழ் திரைப்படங்களையும் பார்ப்பதனால் நான் தமிழின் அறிவை மேலும் கூட்டினான் என்று நினைக்கின்றேன். சரி, இந்த விடயம் ஒன்றை கேட்க வேண்டும். நீங்கள் இலங்கையில் தமிழ் கற்பவர்களை போல என்று சொல்வதில் ஒரு சிரமம் இருக்கும் என்றால் அவர்களை சுற்றி தமிழ் இருக்கிறது. அவர்கள் எல்லா பாடங்களையும் தமிழில் படிப்பார்கள். இதை விட தமிழ் மொழியில் அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த ஆழம் அல்லது அகலம் கொஞ்சம் பெரிது. ஆனாலும் இங்கே அப்படியான பின்னணி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை தமிழ் பாடசாலைக்கு போய்கொண்டு இவ்வாறு சரளமாக தமிழ் பேசும் வல்லமை மாத்திரமில்லாது ஆய்வு சார்ந்த விடயங்களை செய்யும் அளவுக்கு உங்களுக்கு அந்த வல்லமை இருந்திருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் அந்த சவால்களையும் நீங்கள் அடைந்திருக்கிற மட்டத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து. சரி, அதை சொல்லிக்கொண்டே நான் மீண்டும் உங்களிடம் வர வேண்டும். ராய்னா, உங்களிடம் வரலாம். இந்த ஒலிவாங்கி கிட்ட வந்து பேசுங்கள். நீங்கள் எத்தனை வயதில் இந்த நாட்டுக்கு வந்தீர்கள்? உங்கள் ஆரம்ப தமிழ் கல்வி எப்படி இருந்தது? ஒரு HSC என்று சொல்லப்படுகிற இந்த உயர்தர பரீட்சை எடுக்கும் அளவுக்கு, தேர்வு எடுக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி எப்படி இருந்தது என்று நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள்? நான் ஒரு 6 வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். அதற்கு பிறகு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மட்டுமே நான் தமிழ் பாடசாலையில் சேர்ந்து தமிழை ஒரு பாடமாக கற்றேன். முதலில் எனக்கு அவ்வளவு கடினமாக இல்லை, ஏனென்றால் வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். அது மட்டுமின்றி எனது உறவினர்களுடன் நான் தமிழ் தான் கதைப்பேன். மேலும் தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது முதலில் நான் அதை HSCக்கு ஒரு பாடமாக எடுப்பேன் என்று நினைக்கவில்லை. இருந்தாலும் ஒரு 10ஆம் வகுப்பு கிட்ட போகும் பொழுது இதையும் ஒரு பாடமாக எடுக்கலாம் என்று எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமின்றி பலர் என்னை சுத்தி தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் பல நல்ல சக்திகளை பெற்றிருந்தார்கள். எனவே அவர்களின் கதையை கேட்டே நான் தமிழை ஒரு HSC பாடமாக எடுத்தேன். சரி, இதே கல்வியை நாங்கள் கவின் பக்கமும் கொண்டு போகலாம். கவின், நீங்கள் தமிழ் பாடசாலைக்கு, இந்த தமிழ் பாடசாலைக்கு, தமிழ் பாடசாலைக்கு அல்லது சிட்னியில் உள்ள தமிழ் கல்வி நிலையத்துக்கு எத்தனை வயதில் போனீர்கள்? உங்கள் அந்த தமிழ் சார்ந்த சிட்னி அனுபவத்தை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள், பின்னர் நாங்கள் கொஞ்சம் விவரமாக பேசலாம். எனக்கு 15 வயது இருக்கும் பொழுது நான் தமிழ் பாடசாலையில் சேர்ந்தேன். ஹோம்வொர்க்ஸ் தமிழ் பாடசாலையில் HSC வகுப்பு 11ஆம் வகுப்பு தொடங்கும் பொழுது நான் தமிழ் கற்க தொடங்கினேன். சரி, நாங்கள் இப்போது கொஞ்சம் உள்ளே போகலாம். நீங்கள் ஏற்கனவே தொட்டு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த குழந்தைகளாக இருக்கும் போது விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, குடும்பத்தில் இருக்கிற தமிழ் உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த வீட்டில் கேட்ட தமிழை நீங்கள் பேச தொடங்குவீர்கள். பின்னர் யாழினியும் சொன்னதை போல திரைப்படங்கள், பாடல்கள் ஊடாகவும் தமிழ் வரும். படம் ஒன்று பார்த்தோம் என்று இல்லாமல் அந்த படத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்ன, குறிப்பிட்ட அந்த சொல்லின் பொருள் என்ன என்று குழந்தைகள் ஒரு ஆர்வக்கோளாறுடன் கேட்டு படிக்கிறோம் என்று தெரியாமலே தமிழ் படிப்பார்கள், இல்லையா? இங்குள்ள சூழல் வரும். நீங்கள் வீட்டுக்கு வெளியே போனால் உங்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் கிடைத்திருக்கும். அந்த ஒரு பின்னணியில் இந்த ஆரம்பத்தில் தமிழ் பாடசாலைக்கு போகிற போது எந்த நோக்கத்துடன் நீங்கள் தமிழ் பாடசாலைக்கு போறீங்களோ, ஒரு சின்ன பிள்ளையாக நீங்கள் போகிற போது அங்கே நண்பர்களோடு விளையாடலாம், இடைவெளியில் ஒரு நல்ல இனிமையான பானம் ஒன்றை பருகிவிட்டு அடித்து தொட்டு விளையாடலாம் என்று பல நோக்கங்கள் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் பாடசாலைக்கு போன காரணம், பின்னர் அது மாறுபட்டிருந்தால் ஏன் மாறுபட்டது என்ற அந்த கல்வி சார்ந்த வளர்ச்சியை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் யாழினியன். ஆரம்பத்தில் நான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை தமிழ் பாடசாலைக்கு செல்ல தூண்டினதால் மட்டுமே நான் தமிழ் பாடசாலைக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் பல புதிய நண்பர்களை உருவாக்கினேன். ஆரம்பத்தில் நான் அதிகமாக தமிழில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் பின்னர் ஒரு 7-8ஆம் வகுப்பு இருக்கும் பொழுதே தமிழை ஒரு HSC பாடமாக எடுக்க முடியும் என்று
என்னுடைய அண்ணாவும் தமிழை ஒரு HSC பாடமாக எடுத்திருந்தவர். இதனால் நான் அவரை பார்த்து அவரை போலவே நானும் தமிழை ஒரு HSC பாடமாக எடுக்கலாம் என்று நினைத்து தமிழில் இன்னும் முக்கியத்துவத்தை கொடுத்து நான் படிக்க தொடங்கினான். அதன் பின்னர் ஒரு ஆண்டு 11 இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் திருநந்தகுமார் அவர்கள் இன்னும் அதிகமாக தமிழில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனால் நான் தமிழை இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி அதை மேலதிகமாக படிப்பதற்காக வேற புத்தகங்கள் போன்ற பல விடயங்களை பயன்படுத்தி நான் இன்னும் அதிகமாக தமிழ் படிக்க தொடங்கினேன். பின்னர் ஆண்டு 12 நான் தமிழை ஒரு HSC பாடமாக எடுத்தேன். சரி, ஒரு 13 வயதினராக வந்த ஒருவருக்குரிய அனுபவத்தை கேட்பது சிறப்பு. கவின், சொல்லுங்கள். நீங்கள் வருகிற போது தமிழ் கல்வி நிலைமை இருக்கிறது கண்டுபிடிக்கிறீர்கள். யாழினியன் சொன்னது போல வயநாம் அதை சொல்லக்கூட நாங்கள் அவரிடம் வருவோம். ஒரு சின்ன பிள்ளையாக ஒரு விரும்பியோ விரும்பாமலோ தம்பி போய் தமிழ் படி, தங்கச்சி நீ தமிழ் படி என்று என்னோட பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை அனுப்புவார்கள். அங்கே பாடசாலைக்கு கிண்டர் கார்டனுக்கு போவதை போல, ஆரம்ப பாடசாலைக்கு போவதை போல, இங்கே ஆரம்ப பாடசாலைக்கு போவதை போல சில பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் போகும், சில பிள்ளைகள் சினிக்கை கொண்டு போகும், சில பிள்ளைகள் கள்ளம் படுத்தும், எழுப்பி தலையடிக்கிறது என்று போய் சொல்லும். ஆனால் 13 வயதினர் ஒருவர்கள் அப்படி வராது. நீங்கள் ஒரு கொஞ்சம் வளர்ந்த மாணவராக போயிருக்கிறீர்கள். ஒரு தமிழை தமிழ் பாடமாக படிக்க வேண்டும், பின்னர் அதில் எனது வல்லமையை காட்ட வேண்டும். இப்போது நேர்களுக்கு அதையும் சொல்ல வேண்டும். கவின் கார்த்திக் ரிச்சர்ட்ஸ் இந்த ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நடைபெற்ற அனைத்து மாணவர்களுக்குமான அந்த தமிழ் தேர்வில் முதலிடம் பெற்றவர், ரேங்க் 1 என்பதை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியுடனும் பாராட்டுடனும் சொல்ல வேண்டும். அதை சொல்லிக்கொண்டே அவர் மிகவும் மென்மையாகவும் அடக்கமாகவும் இருப்பார். ஆனால் அவர் செய்த அந்த மட்டம் நம்பர் 1 இந்த ஸ்டேட் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். மற்றவர்களும் உச்ச சித்திகளை பெற்றார்கள் என்பது ரேங்க் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்களது உச்ச சித்தியை சிறப்பித்து பேசுங்கள், எங்கள் சித்திகளை அதிகம் சிறப்பித்து பேச வேண்டாம் என்று அவர்கள் தன்னடக்கத்துடன் கேட்டுக்கொண்டதால் அவரும் அதைத்தான் கேட்டார். இருந்தாலும் நம்பர் 1 வருபவரை நாங்கள் சிறப்பித்து பேச வேண்டிய அந்த ஒரு பொறுப்பும் கடப்பாடும் அந்த அவருக்குரிய பெருமை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டே சொல்லுங்கள். கவின், உங்களை கொஞ்சம் தர்ம சங்கடப்படுத்தி விட்டேன் என்று நம்புகிறேன். இருந்தாலும் சொல்லுங்கள். 13 வயதில் போகிற போது தமிழை ஒரு பாடமாக படிக்க வேண்டும், தமிழை மொழியாக படிப்பதை விட ஒரு பாடமாக படிக்க வேண்டும், ஒரு தேர்வுக்கு போக வேண்டும் என்ற அந்த தீர்மானம் எப்படி எடுக்கப்பட்டது உங்கள் மனசு? முதலில் எனக்கு தமிழ் ஒரு பாடமாக இருந்தது தெரியாது. ஒரு தடவை நான் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒருவர் தான் நீ தமிழ் படிக்கிற என்று கேட்டு என்னை தமிழ் படிக்குமாறு ஊக்குவித்தார். பிறகு என் பெற்றோர்களும் தேடி என்னை ஹோம்புஷ் கல்வி நிலையத்தில் தமிழ் படிக்க வைத்தார்கள். 11ஆம் வகுப்பில் சேர்ந்ததால் தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் சேர்ந்தேன். ஆனால் என் 11ஆம் வகுப்பு ஆசிரியர் திருநந்தகுமார் ஐயா அவர்கள் பல மேடை பேச்சு வாய்ப்புகளையும் கலை நிகழ்ச்சி வாய்ப்புகளையும் அளித்து தமிழை ஒரு மொழியாகவும் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்க்குமாறு என்னை தமிழ் கலாச்சாரத்தையும் பழக்கப்படுத்தினார். எனவே ஒரு பாடமாக மட்டும் பார்க்காமல் தமிழ் மொழியையும் கற்குமாறு ஒரு வாய்ப்பு அமைந்தது எனக்கு. சரி, ராய்னா சொல்லுங்கள். ராய்னா சொல்லுங்கள், உங்கள் பக்கம் ஆரம்பத்தில் நீங்கள் பாடசாலைக்கு உற்சாகத்துடனும் விருப்பத்துடனும் போனீர்களா? எந்த விதமான விடயங்கள் உங்களை பாடசாலைக்கு கொண்டு போயின? காலை எழுந்தவுடனேயே இந்த சனிக்கிழமை நான் பாடசாலைக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு ஓடினீர்களா? அல்லது இன்றைக்கு போகாமல் நல்லது, வீட்டில் இருந்தால் டிவி பார்க்கலாம் அல்லது போனுடன் நோண்டி கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அதாவது நான் ஆரம்பத்தில் எனது நண்பர்கள் தமிழ் பாடசாலை சென்றதால் தான் நானும் சென்றேன். எனது பிரத்யோக வகுப்பில் பல தமிழ் நண்பர்கள் இருந்தார்கள். அவர் அனைவரும் ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்திற்கே சென்றிருந்தார்கள். எனவே அவர்களுடன் இன்னும் நேரம் செலவழிக்கலாம் என்றே நான் தமிழ் பாடசாலையில் கலந்திருந்தேன். ஆனால் மேல் வகுப்பிற்கு வர வர ஆசிரியர்கள் அனைவர்களும் ஊக்குவித்தார்கள் என்னை. அதாவது உன்னால் முடியும், நீ ஒரு தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் நல்ல சித்திகளை பெறலாம் என்று ஊக்குவித்தார்கள். அதுவும் எனது பெற்றோர்களுக்கும் நான் தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை இருந்தது. எனவே இதெல்லாம் சேர்த்து என்னை தமிழை ஒரு பாடமாக எடுக்க ஊக்குவித்தது. சரி, கவி, நாங்கள் இப்போது உங்களிடம் வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரே கல்வியை நான் 3 பேரிடம் கேட்பதிலும் அதிகம் தவறில்லை என்று நம்புகிறேன். என்றால் ஒவ்வொருவரும் ஒரு விடயத்தை பார்க்கும் கோணம் அல்லது அது சம்பந்தமாக நீங்கள் கொண்டிருக்கும் ஒரு உணர்வு வேறுபட்டிருக்கலாம். அந்த வகையில் நான் அதை கேட்பதில் சிக்கல் இல்லை என்று நம்புகிறேன். இப்போது நீங்கள் பாடசாலைக்கு போகிறீர்கள், ஒரு 13 வயதினராக போயிருக்கிறீர்கள் கவின். அங்கே போகிற போது உங்களுக்கு ஏற்கனவே நான் தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்திருக்கும். இந்த பாடத்தை பாடமாக கேட்பதும் அறிவு சார்ந்து கற்பதும்
ஒரு தேர்வுக்காக கேட்பதும் என்பது வேறுபட்ட விடயங்கள். அந்த அடிப்படையில் ஒரு தேர்வு வரப்போகிறது. யாழினியனை பொறுத்தளவில் அவரது அண்ணன் இந்த பயிற்சி கூடாக தேர்வு கூடாக போய் வந்ததால் அது எப்படி இருக்கும், எந்த விதமான தயார் நிலைகளை செய்ய வேண்டும் என்ற பின்னணி அவருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இந்த நாட்டுக்கு புதியவராக 13 வயதில் இங்கே ஒரு தமிழ் பாடசாலையில் தமிழ் கற்க போகிற போது அதை கற்கையாக அதை ஒரு தேர்வுக்குரிய ஒரு பாடமாக எடுக்கிற அந்த வேறுபாடு எப்படி உங்கள் மனதில் என்னால் முடியும், தேர்வுக்கு போகலாம் என்ற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு தீர்மானம் எடுக்கிற அந்த செயல்முறை ப்ரோசஸை கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் அதை நாங்கள் விரிவாக பார்க்கலாமா? அது இந்த தமிழ் மொழியை கற்பதும் பரீட்சைக்காக படிப்பதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்று நான் கருதுகிறேன். மொழி பரீட்சை என்பதால் மனப்பாடம் செய்ய முடியாது, அதற்கென பயிற்சி செய்வதும் கடினம்தான். எனவே அந்த மொழி ஆளுமையை வளர்த்து கொண்டு அந்த மொழியுடன் பரிச்சயமாக இருந்தால்தான் நம்மால் பரீட்சையை சிறப்பாக செய்ய முடியும். எனவே என் ஆசிரியர்கள் என் தமிழ் ஆளுமையை வளர்க்கும் பொழுது நான் பரீட்சையிலும் சிறப்பாக செய்ய முடியும், பரீட்சை செய்தால் நன்றாக செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்து நான் பரீட்சையாக எழுதினேன். சரி, இதை நாங்கள் ராயனாவிடம் போவோம். அந்த தேர்வு அறிவு என்ற அந்த வேறுபாடு நாங்கள் எங்களுக்கு ஆரம்ப காலத்திலே சொல்வார்கள், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மெனப்பழக்கம் என்று. ஆகவே மொழி என்பது தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாலும் அதை பயன்பாடு என்பது மனப்பழக்கம் என்பது மனனம் செய்வது என்பதை தவிர மனத்தில் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு மசில் மெமரி என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல ஒரு பிராக்டிஸ் என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்பதை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் நண்பர்களுடன் விளையாட போனீர்கள், பின்னர் தமிழாக வந்தது ஒரு அறிவு சார்ந்த மொழியாக, பின்னர் அது ஒரு தேர்வுக்கான ஒரு பாடமாக. அந்த இரண்டை நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்த்தீர்கள்? கவி சொன்னதை போல இரண்டு பிணைந்திருக்கின்றன என்பது உண்மைதான். வீட்டில் பேசுகிற மொழி, திரைப்படங்களூடாக வருகிற மொழி, நண்பர்களோடு அடிக்கிற அரட்டை, உரையாடல்களை கேட்கிற போது யூடியூபிலோ அல்லது பேஸ்புக்லோ கேட்கிற போது அவை உங்களுக்கு தருகிற சில உறப்பு என்பதெல்லாம் தாண்டி, அல்லது நீங்கள் இந்த விவாதங்கள் மற்றும் பேச்சு போட்டிகளில் மற்றவர்கள் வந்து வழங்குகிற உரை போன்றவற்றை போய் கேட்டிருப்பீர்கள். அவை எல்லாம் உங்களுக்கு இந்த மொழியை தந்திருக்கு. ஒரு அறிவு மொழி, ஒரு தேர்வு பரீட்சை, அந்த வேறுபாட்டை பற்றி உங்கள் மனப்பாங்க என்ன? நிச்சயமாக ஒரு வேறுபாடு உள்ளது. அதாவது நாம் வாய்மொழி பரீட்சை எடுத்துக்கொண்டால் நாங்கள் வீட்டில் அல்லது நண்பர்களுடன் சரளமாக தமிழ் பேசும் பொழுது அதில் பல ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுவோம். ஆனால் அப்படி நாம் பரீட்சையை செய்ய முடியாது அல்லவா? எனவே நாங்கள் பரீட்சைக்கு தயார் செய்யும் பொழுது அதை எப்படி முறையாக பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாங்கள் சில வார்த்தைகள் எங்களுக்கு சரளமாக தமிழில் வரவில்லை என்றாலும் அதை முறையாக கற்றுக்கொண்டு எப்படி நாங்கள் ஒரு வசனத்தில் அதை பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டோம். அது மட்டுமின்றி எழுத்து பரீட்சைகள், அதாவது நாங்கள் வீட்டில் தமிழ் பேசுவோம், ஆனால் எவ்வளவு எழுதி பார்ப்போம் என்று நமக்கு தெரியாது. எனவே எழுத்து பரீட்சைக்கு தயார் செய்யும் பொழுது அதை எழுதி பார்த்து மறுபடியும் சரி செய்து மறுபடியும் எழுதி பார்ப்பது மிகவும் ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் விடயம்தான். நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை முற்றத்து மழை நிகழ்ச்சி கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். என்று உரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மெல்ல தமிழ் இனி என்ற தலைப்பில் ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலைய மாணவர்களோடு அவர்கள் தமது பல்கலைக்கழக புகுமுக வகுப்பு மட்டத்திலான அந்த உயர்ந்த தேர்வில் சிறந்த பருவங்களை பெற்ற மாணவர்களை இந்த ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் தங்கள் உணர்வுகளையும் ஒரு விதத்தில் அனுபவங்களையும் பின்னர் தொடர்ந்து இந்த கல்வியை கற்கிற தேர்வுகளை எடுக்க போகிற மாணவர்களுக்கான எதிர்காலத்தில் அவர்கள் செய்யத்தக்க சில விடயங்களையும் தொட்டு பேசுவதற்காக சம்மதித்திருக்கிறார்கள். என்ற அடிப்படையில் எங்களுடன் இணைந்திருப்பவர்கள் கவின் கார்த்திக் ரிச்சர்ட்ஸ், ரைனா நெட்டி பாஸ்கரன் மற்றும் யாழினியன் ஜெசிதரன் ஆகியோர் என்பதை சொல்லிக்கொண்டே இப்போது நாங்கள் அடுத்த மட்டத்துக்கு போகலாம். இந்த பாடம் என்பது கற்பிக்கப்படும் ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர் என்பதை பொது பாராட்டினால் ஆசிரியர்கள் அந்த பாடங்களை கற்பித்திருப்பார்கள். மேலும் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் என்று சொல்லப்படுகிற பின்னூட்டங்கள் தரப்படும். பாடசாலையில் நீங்கள் ஒரு மொழி அறிவு வழிபாட்டை காட்டுகிற போது இது இப்படி இருந்திருக்கலாம் அல்லது இப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று பேச்சு போட்டிகளில் நீங்கள் அந்த பேச்சு தயாரித்து பேசுகிற போது அங்கேயும் உங்களுக்கு அந்த பின்னூட்டங்கள் ஃபீட்பேக் கிடைத்திருக்கும். அதனூடாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு போயிருப்பீர்கள். ஆனால் இந்த மெக்கானிக்கல் ப்ரோசஸ் என்று சொல்லப்படத்தக்க ஒரு இயந்திரத்தனமான ஒரு தேர்வாக இருக்கிறதே அல்லது பேச்சு போட்டி என்பது இப்படி இருக்கிறதே
என்ற உணர்வு எப்போதாவது உங்களுக்கு வந்திருக்கிறதா? வந்திருந்தால் ஏன் என்றும் சொல்ல வேண்டும் ஜெசிந்தன். மன்னிக்க வேண்டும், யாழினியனை கேட்போம். உங்களோட அப்பாவின் பேர் ஜெசிந்தன். யாழினியன், சொல்லுங்கள். ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் டூயிங் இட், ஒரு இயந்திரத்தனமாக நாங்கள் இதை செய்கிறோம் என்ற உணர்வு தமிழ் கேட்கிற போது உங்களுக்கு எப்போது வந்திருக்கிறதா? ஆம், நான் வந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் முதல் தடவை நான் பேச்சு போட்டி செய்யும் பொழுது அதை பாடமாக்கும் விதம் எனக்கு மிகவும் மெக்கானிக்கல் மாதிரி தான் இருந்தது. ஏனென்றால் நான் அதை பகுதி பகுதியாக வாசித்து பாடமாக்கி சொல்லுவதெல்லாம் எனக்கு புதுமையாக இருந்தது. இதனால் நான் என்ன ஒரு இயந்திரமாக பாவித்துதான் நான் அதை பாடமாக்கி இருந்தேன். நான் இதனால் எனக்கு இந்த மெக்கானிக்கல் என்றாலும் நான் இது நன்மையான விடயம் என்று தான் சொல்வேன். ஏனென்றால் இதை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பல விடயங்களில பாவித்து வரலாம் என்று நினைக்கின்றேன். நான் அதை தவறான விடயம் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் வந்திருக்குது. ஆனால் அதை நான் நன்றான முறையில் பயன்படுத்துகிறேன் என்று நினைக்கிறேன். சரி, அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைத்து நீங்கள் அதிலிருந்து சிறப்பான விடயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஒரு மருத்துவ கல்லூரிக்கு போகிற ஒரு மாணவர் இந்த அனட்டமி பிசியாலஜி படிக்கிற போது பல விடயங்களை நினைவில் தான் வைத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதை பாடமாக்குவதிலிருந்து சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பேசினாலும் நினைவில் வைத்திருக்கிற தேவை இருக்கத்தான் செய்கிறது. நம்பர் டேபிள் என்று சொல்லப்படுகிற எண் அட்டவணை நாங்கள் 7, 8 எத்தனைன்னு சொன்னால் 56 என்று சொல்லுகிறோம். அது எல்லாம் மெமரியில் இருந்தால் வருகிறதே ஒழிய அதை உடனே மனசு ப்ரோசஸ் பண்ணி 7 என்று எண்ணி வருவதில்லை என்பதால் அந்த மனனம் செய்வது என்பதும் நினைவில் வைத்திருப்பது என்பதும் அது ஒரு கல்வியின் ஒரு அடிப்படை அம்சங்களில் ஒன்று என்பதை நாங்கள் சொல்லலாம் என்றுதான் நம்புகிறேன்.